Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC GD and RPF கான expected maths and reasoning questions வந்து பார்க்க போறோம். First question பாருங்க, pipe A and pipe B can fill a tank in 6 hours 8 hours respectively. Pipe C can empty the tank in 12 hours. If all three pipes are open at the same time, then in how many time the tank will be filled? என்ன சொல்லிருக்காங்கன்னு புரியுதா? மூணு பைப் இருக்கு. First pipe வந்து பாத்தீங்கன்னா 6 மணி நேரத்துல வந்து தொட்டியை நிரப்பும். பைப்பு பி பார்த்தீங்க அப்படின்னா 8 மணி நேரத்தில் அந்த தொட்டியை நிரப்பும். பைப்பு சி வந்து 12 மணி நேரத்தில் தொட்டியை வந்து காலி பண்ணிடும். அப்போ 3 பைப்பும் சேர்ந்துச்சுன்னா எத்தனை மணி நேரத்தில் தொட்டி வந்து எத்தனை மணி நேரத்தில் தொட்டி நிரப்ப முடியும்னு கேட்டிருக்காங்க. குழாய் ஏ மற்றும் குழாய் பி ஆகியவை முறையே 6 மற்றும் 8 மணி நேரத்தில் ஒரு தொட்டியை மட்டும் நிரப்ப முடியும். சி குழாய் வந்து 12 மணி நேரத்தில் அதே தொட்டியை காலி செய்ய முடியும். 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி எவ்வளவு நேரத்தில் நிரப்பப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் குழாய் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்தில் நிரப்புது, ஸோ அதனால 1/6. ரெண்டாவது குழாய் 8 மணி நேரத்தில் நிரப்புது, அதனால பிளஸ் 1/8. மூணாவது குழாய் வந்து 12 மணி நேரத்தில் அது என்ன பண்ணுது? காலி பண்ணுது, ஸோ அதனால -1/12 போடணும். இது காலி பண்றதுனால மைனஸ் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் படிச்சிருக்கோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான். டைம் அண்ட் ஒர்க்குக்கும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டனுக்கும் என்ன வித்தியாசம்னா, டைம் அண்ட் ஒர்க்குன்னா ஆட்கள் இருப்பாங்க, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்னா பைப்பு, அவ்வளவுதான். ஓகே, ஸோ 6 8 12 இதுக்கான எல்சிஎம் என்ன? 24. இதை 24 மாத்தனா 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 24 மாத்தனா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 24 மாத்தனா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 5/24. இந்த 5/24ங்கிறது என்னது? 3 குழாய்களோட திறன், எஃபிஷியன்சி. அப்போ இதை டேஸா மாத்தணும், இல்ல மணி நேரங்களா மாத்தணும். என்ன பண்ணணும்? அது எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிருக்கு அப்படிங்கறது மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? தலைகீழ போடணும். ஸோ 24/5. ஓகே, ஸோ 24/5 ஹவர்ஸ்ன்னு கிடைக்கும். உங்களுக்கு ஆன்சர் என்ன இருக்கு? 4 மணி 36 நிமிடங்கள், 4 மணி 12, 4 மணி 48 நிமிடங்கள் இருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆன்சர் என்ன வரும்? 1 5 5 4 5 20 கிடைக்குமா? ஸோ 1 5 5 4 5 20. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 24 5 4 5 20. ஸோ இங்கே 4 வரும். ஸோ இங்கே என்ன வரும்? 4 மணி நேரம். இங்கே ஈவில் இருக்கு இல்லையா மேலே? ஸோ அது 4 மணி நேரம். கீழே என்ன வரும்? 4/5 ஹவர்ஸ்ன்னு வருமா? இந்த 4/5 ஹவர்ஸை நம்ம மினிட்ஸாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 60ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? நம்ம கலப்பு பின்னத்தில் 4/5 மணி நேரம்னு எழுதலாம். ஸோ இந்த 4/5 மணி நேரத்தை மினிட்ஸாக மாற்றுறதுக்கு இந்த 4/5 மட்டும் 60ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 48 மினிட்னு வரும். அப்போ அந்த தொட்டி வந்து எவ்வளோ நேரத்துக்குள்ள நிரப்பப்படும்? 4 மணி நேரம் 48 நிமிஷத்தில் வந்து நிரப்பப்படும். ஓகேவா? ஸோ 4 மணி நேரம் 48 நிமிடங்கள்ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, 4⁻−1 + 8⁻−1 டிவைடட் பை 2/3 the whole power -1 equal to 1/2 the whole power 2x - 1 அப்படின்னா x² + x - 2 ஓட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு எதோட வேல்யூ வேணும்? இந்த இதை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூவை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துருமா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? 4⁻−1 1/4ன்னு எழுதலாம், 8⁻−1 1/8ன்னு எழுதலாம். அடுத்து என்ன இருக்கு? டிவைடட் பை 2/3 the whole power -1 இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 3/2ன்னு எழுதிடலாமா? டைரக்டாவே 3/2ன்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ இது எப்படி எழுதுவோம்னா 1/2/3ன்னு எழுதுவோம், அதுக்கப்புறமா 3/2ன்னு போடுவோம். நான் அந்த ஸ்டெப்பை எழுதாமலே பவர்ல -1 இருக்கா, ஸோ அதை அப்படி தலையில் எழுதிக்கலாம். இங்க என்ன இருக்கு? 1/2 the whole power 2x - 1. அப்போ இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். அப்போ இந்த பக்கத்தையும் நான் எந்த இதுல கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1/2 மாதிரியே கொண்டு வந்தேன் அப்படின்னா அடிமானங்கள் ரெண்டும் எனக்கு சமமாகிரும், அடுக்குகளை மட்டும் நான் ஈக்குவேட் பண்ணா போதுமானது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் நான் வந்து டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம்? இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத முடிச்சு விடலாமா? ஸோ 4க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 8 கிடைக்கும். ஸோ அப்போ இது 2 வரும். ஸோ 2 + 1 வந்து உங்களுக்கு என்ன வரும்? 3. 3/8. இடையில என்ன இருக்கு? வகுத்தல் இருக்கு. இதை பெருக்கலாம் மாத்திட்டு இதை தலைகீழ 2/3ன்னு போட்டுடலாமா? ஓகே, ஸோ இப்படி தானே நமக்கு சின்ன வயசுல ஃப்ராக்ஷன் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. வகுத்தலா இருந்துச்சுன்னா அதை பெருக்கலாம் மாத்திட்டு பக்கத்தில் இருக்க பின்னத்தை தலைகீழ போடணும். இங்க என்ன வரும்? 1/2 the whole power 2x - 1ன்னு கிடைக்கும். இந்த 3 கட் ஆகிரும். இங்க என்ன வரும்? 1/4ன்னு கிடைக்குமா? ஸோ 1/4 நான் என்ன ஃபார்மெட்ல எழுத சொல்லியிருக்கேன்? 1/2 ஃபார்மெட்ல எழுத சொல்லியிருக்கேன். இதை எப்படி எழுதலாம்? 1/2 the whole squareன்னு எழுதலாமா? 1/4 equal to 1/2 the whole power 2x - 1 இருக்கு. அப்ப இந்த இடத்துலயும் உங்களுக்கு 1/2 இருக்கு, இந்த இடத்துலயும் உங்களுக்கு 1/2 இருக்கு. ரெண்டு பக்கமும் அடிமானங்கள் சமமாயிருச்சு. ஸோ அடுக்குகளை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா 2x - 1 = 2 கிடைக்கும். இதுல இருந்து x = என்ன கிடைக்கும்? 2 + 1 வந்து 3. ஸோ x = 3/2 வேல்யூ வந்து கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 3/2. இங்க எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லல, நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? x² + x - 2 ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. x² + x - 2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்.
ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ என்னது 3/2. 3/2 சப்ஸ்டியூட் பண்ணால் 3/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3/2 மைனஸ் டூன்னு இருக்கும். இது எப்படி எழுதலாம்? 9/4 ப்ளஸ் 3/2 3/2 மைனஸ் டூன்னு இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 4 வந்து எல்சிஎம் கிடைக்கும். ஸோ 9 ப்ளஸ் 6 மைனஸ் 8ன்னு இருக்கும். ஓகே, ஸோ 9 6 15, 15ல் 8 போனால் 7, 7/4. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 7/4. 7/4ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ கண்டிப்பாக இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி தான் ஆகணும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாதான் இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சம்டைம்ஸ் இதோட கொஸ்டினை நிப்பாட்டிடுவாங்க, எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிங்கன்னு. எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிட்டு 3/2 நம்ம வந்து சூஸ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் என்னன்னா, இந்த ஈக்குவேஷனில் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3/2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? 7/4ன்னு வந்துச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? The compound interest on sum of 20,000 for 1.5 years at 10% per annum compounded semi annually. ஓகே, ஸோ செமி ஆனுவலி, செமினா என்னது? பாதி. செமி சர்க்கிள்னு படிச்சிருக்கீங்க இல்லையா? செமி சர்க்கிள்னா என்னது? அரைவட்டம். அப்போ செமி ஆனுவலினா என்ன அர்த்தம்? அரை ஆண்டு. ஓகே, 20,000 ரூபாய் மீது ஆண்டிற்கு 10% வட்டியில் அரை ஆண்டிற்கு கூட்டப்படும் நிலையில் 1.5 ஆண்டுகளுக்கான வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பிரின்சிபல் எவ்வளவு? 20,000 ரூபாய். அப்போ டைம் பீரியட் எவ்வளவு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எப்பவுமே நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், டைம் பீரியட்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 1.5 வருஷத்தை அரையாண்டு அரையாண்டு அரையாண்டுன்னு பிரிச்சோம்னா எத்தனை டைம் பீரியட் எனக்கு கிடைக்கும்? 3 டைம் பீரியட் கிடைக்கும். இந்த 1.5 வருஷத்துல எனக்கு 3 வாட்டி வட்டி போடுவாங்க. அதை தான் எனக்கு கொஸ்டின்ல சொல்லிருக்காங்க. அரையாண்டுக்கு ஒரு தடவை வட்டி போடுறாங்களாம். அரையாண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி போடுறாங்களாம். இப்போ பேங்க்ல நான் 20,000 போட்டிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6 மாசத்துல ஒரு வட்டி போட்டுருவாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த 6வது மாசம் ஒரு வட்டி போடுவாங்க. அதுக்கு அடுத்து அடுத்த 6வது மாசம் ஒரு வட்டி போடுவாங்க. ஏன்னா இந்த 1.5 வருஷத்துல எத்தனை அரையாண்டுகள் இருக்கு எனக்கு? 1 2 3. அப்போ எத்தனை டைம் பீரியட் எனக்கு? டைம் பீரியட் வந்து 3. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்னது? 10%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10%. ஓகே, ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%ங்கிறது என்னது? பெர் ஆனம்குள்ள இதுதான் எனக்கு 10%. அப்போ எனக்கு அரை ஆண்டுக்கு எனக்கு எவ்வளோ வரும் டைம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ஸோ இப்போ அரையாண்டுங்கும் போது என்ன பண்ணணும்? இதில் பாதி எடுக்கணும். சப்போஸ் காலாண்டுனா 10/4ன்னு போடணும். இது எல்லாமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ அரையாண்டுங்கும் போது 10/2. அப்போ உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? 5%. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த அரையாண்டு கணக்கு காலாண்டு கணக்கில் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸை இப்படி மாற்ற மாட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அப்படி 10%ன்னு வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. ஆன்சர் வந்து தப்பாக வந்துடும். இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என்னவா இருக்கும்? 5% இருக்கும். இதை ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம்? 5/100ன்னு எழுதலாம். இன்னும் ஃப்ராக்ஷனில் 1/20ன்னு எழுதிடலாமா? அப்ப கீழ இருக்கிறது பிரின்சிபல், மேல இருக்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். இங்க எத்தனை டைம் பீரியட்? 3 டைம் பீரியட். அப்போ 3 தடவை எழுதணும். சோ 20 20 20 3 தடவை எழுதிட்டேனா அமௌண்ட் என்னது? 20 + 1 21 21 21. ஓகே, சோ இப்படி தான நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் क्वेश्चन வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்ப 20 கியூப் உங்களுக்கு எவ்வளவு வரும்? 8000 ன்னு கிடைக்கும். 21 கியூபோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும்? 21 கியூபோட வேல்யூ வந்து ஸோ 21 கியூபோட வேல்யூ என்ன? 9261. ஸோ இது நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கணக்கு அதிகமாக சால்வ் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டும் ஃபேமஸான நம்பர் 20 கியூபு 21 கியூபுங்கிறது. அப்போ நான் 8000 ரூபாய் பேங்க்ல போட்டேன் அப்படின்னா என் கையில எவ்வளவு தருவாங்கன்னா 9261 ரூபாய் தருவாங்க. நான் இது ரேஷியோல சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த 9261க்குள்ள என்னெல்லாம் இருக்கு? நான் போட்ட இந்த 8000 ரூபாயும் இருக்கு. அது போக எனக்கு பேங்க் கொடுத்த வட்டி 1261 ரூபாயும் இருக்கு. இப்போ எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? வட்டி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கேன்? 20,000 ரூபாய் போட்டிருக்கேன். அந்த 20,000 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த 8000 பார்ட்டுக்கு ஈக்குவலா இருக்குமா? அப்போ 8000 பார்ட் தான் 20,000 இருந்துச்சுன்னா 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. 0 0 கட் ஆகிரும். 2 நாள் 8 5 நாள் 20. அப்போ 1 பார்ட் உங்களுக்கு என்ன வரும்? 5/2 கிடைக்கும். நீங்க எவ்வளவு பார்ட் கண்டுபிடிக்கணும்? 1261 பார்ட் கண்டுபிடிக்கணும். வட்டி மட்டும் தானே கேட்டிருக்கான். ஸோ 1261 பார்ட் எவ்வளவு வரும்? 1261 × 5 / 2 கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 5ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 5 6 5 30 10 13 5 1 6. ஸோ / 2ங்கும் போது ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3 2 6 1 2 2. ஸோ திருப்பி 5 2 10 2. ஸோ 3152 ரூபா 50 பைசா. பேங்க் நமக்கு எவ்வளவு வட்டி போட்டிருப்பாங்க? 3152 ரூபா 50 பைசா வட்டி போட்டிருப்பாங்க. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த கான்செப்ட் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து வரக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் கணக்கில் சொல்லிட்டு இருக்கேன். P × 1 + R/100 the whole power n ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்க. பிரின்சிபல் என்னவோ அதை இந்த பக்கம் எழுதுங்க, அமௌண்ட்டை இந்த பக்கம் எழுதுங்க. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ 3ஐயும் ரேஷியோல கொண்டு வந்துட்டோம் அப்படி. இந்த கொஸ்டின்ல பாருங்க, a spherical metal of radius 10 cm is molten and made into 1000 smaller spheres of equal sizes. In this process the surface area of the metal is increased by. என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? 10 cm ஆரமுள்ள ஒரு உலோக கோளமானது
உருக்கப்பட்டு சம அளவுகளை கொண்ட 1000 மிகச்சிறிய கோலங்களாக மாற்றப்படுகிறது. இவ்வளோ பெரிய கோலம் இருக்கு, இதை உருக்கி குட்டி குட்டி குட்டியா ஒரு 1000 கோலங்கள் வந்து உருவாக்குறாங்க. இந்த செயல்முறையில் உலோகத்தின் புறப்பரப்பளவு வந்து எவ்வளவு அதிகரிக்கும்? உலோகத்தோட அந்த புறப்பரப்பளவு, அந்த கோலம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோல வடிவ உலோகத்தோட புறப்பரப்பளவு வந்து எவ்வளவு அதிகரிக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த பெரிய உலோகத்தோட கன அளவு என்னவா இருக்கும்? 4 ஸோ பெரிய கோலத்தோட கன அளவு. ஸோ ஃபர்ஸ்ட் கோலத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 4/3 பை இன்ட்டு ஆர் கியூபு. ஓகே, அப்போ இங்க பெரிய கோலம் தானே, அதோட ஆரம் வந்து உங்களுக்கு எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். அப்போ 4/3 பை இன்ட்டு ஆர் கியூபு. ஆர் கியூப்னா என்னது? 10 கியூபு. இதோட கன அளவு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த 1000 கோலங்களோட கன அளவுக்கு ஈக்குவலா இருக்குமா? இந்த ஒரு பெரிய கோலத்தோட கன அளவு இந்த 1000 கோலங்களோட கன அளவுக்கு ஈக்குவலா இருக்கும். 1000 இன்ட்டு 4/3 பை இன்ட்டு ஆர் கியூபு. ஓகேவா? ஸோ ஆர் கியூபு. இப்போ இதோட ரேடியஸ் மாறிடும். இதோட ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். அப்போ குட்டி கோலத்தோட ரேடியஸ் நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்படிதானே? இதுவும் ஈக்குவலா இருக்காது. இவ்வளோ பெரிய இது பெரிய கோலத்தோட ரேடியஸ் தான் 10 சென்டிமீட்டர். இப்போ இந்த குட்டி கோலத்தோட ரேடியஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த பெரிய கோலத்தோட கன அளவானது 1000 சிறிய கோலங்களோட கன அளவுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ இங்க இருக்கக்கூடிய 4/3 பை கேன்சல் ஆயிரும், இங்க இருக்கக்கூடிய 4/3 பை கேன்சல் ஆகிரும், இங்க 10 கியூபுங்கிறது 1000, இங்க ஆல்ரெடி 1000 இருக்கு, 1000 கட் ஆகி ஆரோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 சென்டிமீட்டர். அப்போ அந்த குட்டி குட்டி கோலங்களோட ரேடியஸ் வந்து எவ்வளவு? ஒரு குட்டி கோலத்தோட ரேடியஸ் 1 சென்டிமீட்டர், இன்னொரு குட்டி கோலத்தோட ரேடியஸ் என்னது? 1 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த கோலத்தோட ரேடியஸ் எனக்கு கிடைச்சிருது. இது யாரோடது? இந்த குட்டி கோலங்களோட ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர். இன்னொரு ஆர் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அது இந்த பெரிய கோலத்தோட ரேடியஸ். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? இந்த வலைபரப்பு இருக்கு இல்லையா, அது எவ்வளவு அதிகமா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ பெரிய கோலத்தோட வலைபரப்பு, அது கோலத்தோட வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன? 4πr². இதுதான் வலைபரப்புக்கான ஃபார்முலா. அப்போ பெரிய கோலத்தோட வலைபரப்புக்கான வலைபரப்பு என்னவா இருக்கும்? 4 இன்ட்டு பை இன்ட்டு r². r²னா எவ்வளவு? 10² போடணும். அப்போ சிறிய கோலத்தோட வலைபரப்பு உங்களுக்கு என்னவா இருக்கும்? சிறிய கோலத்தோட ரேடியஸ் என்னது? 1. அப்போ 4π இன்ட்டு 1². இது என்னது? ஒரு சிறிய கோலத்தோட இது. மொத்தம் நமக்கு எத்தனை சிறிய கோலங்கள் இருக்கு? 1000 சிறிய கோலங்கள் இருக்கு. ஓகே, ஒரு சிறிய கோலத்தோட வலைபரப்பு 4π. ஓகேவா? 1000 கோலங்கள் இருக்கு இல்லையா, அதனால இன்ட்டு 1000 போட்டுக்கணும். அப்போ பெரிய கோலத்தோட வலைபரப்பு உங்களுக்கு என்ன வரும்? 100 இன்ட்டு 4 400 பையன் கிடைக்கும். சிறிய கோலத்தோட வலைபரப்பு உங்களுக்கு என்ன வரும்? 1000 இன்ட்டு 4 4000 பையன் கிடைக்கும். ஓகே, ஸோ 4000 பை. அப்போ பெரிய கோலத்திலிருந்து சிறிய கோலத்தோட வலைபரப்பு எவ்வளவு அதிகமாயிருக்கு? எவ்வளவு அதிகமாயிருக்கு? ஒரு 3600. இது 400 இருக்கு, இது 4000 இருக்கு. அப்போ எவ்வளவு அதிகமாயிருக்கு? 3600. ஓகேவா? ஸோ 3600 வந்து அதிகமாயிருக்கு. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? அதோட புறப்பரப்பளவு வந்து எவ்வளவு அதிகமாகுது? பெருசுல இருந்து சின்னதா மாறும்போது அதோட புறப்பரப்பளவு வந்து எவ்வளவு அதிகமாகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலா 400 இருந்திருக்கு, இது எவ்வளவு அதிகமாயிருக்கு? 3600 அதிகமாயிருக்கு. ஸோ எத்தனை மடங்கு அதிகமாயிருக்கு? 400ல இருந்து 400 இன்ட்டு 9 போட்டீங்கன்னா 3600 கிடைச்சிரும். நான் சொல்றது புரியுதா? பெரிய கோலத்தோட வலைபரப்பு சிறிய கோலத்தோட வலைபரப்பும் கண்டுபிடிக்கணும். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, பெரிய கோலத்தோட வலைபரப்புல இருந்து சிறிய கோலம் வந்து எத்தனை மடங்கு அதிகமாயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெரிய கோலத்தோட வலைபரப்பு 400 பை, சிறிய கோலத்தோடது 4000 பை. எவ்வளவு அதிகமாயிருக்குன்னு உங்ககிட்ட கேட்டேன்னா 3600 பை அதிகமாயிருக்குன்னு சொல்லுவீங்க. எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்கும்போது இது என்ன பண்ணுவீங்க? 3600 டிவைட் பை 400 போட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 9 வரும். இல்லைன்னா இதை பார்த்தோன்னே இன்ட்டு 9 போடும்போது 3600 கிடைச்சிரும். அப்ப எத்தனை மடங்கு அதிகமாயிருக்கு? 9 மடங்கு வந்து அதிகமாயிருக்கு. ஓகே, கிளியரா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, சிலாஜிசம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நோ ஜே இஸ் கே. அப்போ ஜேக்கும் கேக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சம் கேஆர் எல். கேயோட சில பகுதி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? எல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க? சம் கேஆர் நாட் ஜேன்னு சொல்லியிருக்காங்க. கேயோட சம் பார்ட் வந்து என்ன கிடையாது? ஜே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேயோட சம் பார்ட் எது? இந்த பார்ட். கேயோட முழு பார்ட்டுமே ஜே கிடையாதுன்னா கேயோட கொஞ்சம் பார்ட் என்ன கிடையாது? ஜே கிடையாது. ஸோ கரெக்டு தானே? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சம் எல்ஆர் நாட் ஜேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோட சம் பார்ட்டுங்கிறது எது? இந்த இடம் தான். இந்த இடம் முழுக்கவுமே எனக்கு ஜே கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இந்த கொஞ்சம் இடமும் எனக்கு என்னது? ஜே
கிடையாது தானே, அப்போ இதுவும் எனக்கு கரெக்ட். அப்போ எனக்கு 2 கன்க்ளூஷனும் ஃபாலோ ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த ஜேயும் கே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த ஜேயுமே கே கிடையாது. ஸோ எந்த ஜேயும் உங்களுக்கு கே கிடையாது. அடுத்து சில கே ஆனது எல்லுன்னு சொல்லியிருக்காங்க. சில கே வந்து எல்லுன்னு சொல்லியிருக்காங்க. சிலனா ஒன்று தொட்டுட்டு இருக்க மாதிரி டயக்ராம் போடணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சில கே வந்து ஜே எல்லுன்னு சொல்லியிருக்காங்க. கேயோட சில பகுதி எது, இதுதான் கேயோட சில பகுதி. இந்த முழு பகுதியுமே ஜே கிடையாதுன்னா கண்டிப்பாக கேயோட சில பகுதியும் ஜே கிடையாது. சில எல் வந்து ஜே எல்லுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோட சில பகுதி எது, இந்த பகுதி. ஓகேவா? எல்லோட சில பகுதி எது, இந்த பகுதி. இந்த பகுதி உங்களுக்கு என்ன கிடையாது, ஜே கிடையாது. ஏன்னா இந்த முழு பகுதியும் ஜே கிடையாதுன்னா இந்த கொஞ்சம் பகுதியும் கண்டிப்பா ஜே கிடையாது. அப்போ உங்களுக்கு 2 கன்க்ளூஷனும் என்னவாகுது, ஃபாலோ ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன சூஸ் பண்ணணும், போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ்ன்னு சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து அடுத்த சீரீஸ் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எம்ஓஜே ஓஎம்ஐ QKK அடுத்து SIMன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இங்கே இது எம்மிலேருந்து ஓக்கு போகணும். ஸோ எம்மிலேருந்து ஓக்கு போகணும் அப்படின்னா எம்ங்கிறது 13, ஓங்கிறது 15. ஸோ என்ன எடுக்கணும், +2 எடுத்தால் இங்கேருந்து இங்கே போயிடலாம். ஓலேருந்து கியூக்கு போகணும். ஓலேருந்து கியூக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், ஓங்கிறது 15, கியூங்கிறது 17. ஸோ +2 எடுத்தால் போயிடலாமா? அடுத்து கியூலேருந்து எஸ்ஸுக்கு, கியூலேருந்து எஸ்ஸுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், +2 எடுத்தாலே போயிடலாம். அப்போ எஸ்லேருந்து அதுக்கு அடுத்த லெட்டருக்கு போகணும்னா என்ன பண்ணணும், +2 தான் எடுக்கணும். எஸ்ஸுங்கிறது 19, 19 + 2 எத்தனை, 21. அப்போ அடுத்த லெட்டர் உங்களுக்கு என்ன வரும், யூவில் தான் ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஆப்ஷனை நான் எலிமினேட் பண்ணிடலாம், இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இது 2ல் ஏதோ ஒன்று தான் எனக்கு கரெக்டாக இருக்க போகுது. அடுத்த லாஜிக் பாருங்க, ஓலேருந்து எங்கே போயிருக்காங்க, எம்முக்கு போயிருக்காங்க. ஓலேருந்து ஓங்கிறது 15வது இடத்துல இருக்கு, எம்ங்கிறது 13வது இடத்துல இருக்கு. ஸோ -2 போட்டால் போயிடலாமா? ஸோ -2 எடுத்தால் போதும். எம்லேருந்து கேக்கு 13லேருந்து 11க்கு போகணும். ஸோ -2 எடுத்தால் போயிடலாம். அடுத்து கேலேருந்து ஐக்கு போயிருக்காங்க. ஸோ அகைன் -2 தான் எடுத்திருக்காங்க. அப்போ ஐலேருந்து அடுத்த லெட்டர் என்ன வரணும், -2 எடுக்கணும். 9 - 2 7 வரும். 7th பிளேஸில் யார் இருக்கா, ஜி இருக்காங்க. அப்போ யூக்கு அடுத்த லெட்டர் ஜி தான் வரணும். அப்போ இதுவும் உங்களுக்கு ஃபாலோ ஆகலை. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. அப்போ இதுதான் கரெக்ட்னு சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ, 2வது லெட்டர் ஜி வரணும். ஓகே, அடுத்து இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கான ஆன்சர் என்ன, UGO. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, AJM KHYE. ஓகே, அடுத்து PKS QIN. இதுக்கு என்ன, இதுக்கு ரிலேட் ஆகக்கூடிய லெட்டர்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இது 2க்கு என்ன லாஜிக்குங்கிறத யோசிக்கலாம். AJMங்கிறது எனக்கு எப்படி மாறி இருக்குன்னா KHYன்னு மாறி இருக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத மேட்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பார்க்குறேன். இது 2க்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியலனா ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் நான் வச்சு லாஜிக் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஏலேருந்து கேக்கு போகணும்னா ரொம்ப தூரம் இருக்குது. ஏ வந்து 1, கே வந்து எங்கே இருக்குது, 11வது இடத்துல இருக்குது. ஸோ +10 அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஸோ வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஜேலேருந்து ஹச் பார்த்தீங்கன்னா ஜேலேருந்து ஹச்சுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, -2 எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கிருந்து இதையும் இப்படி மேட்ச் பண்ணியிருக்கலாம். இதையும் லாஸ்ட்டையும் மேட்ச் பண்ணியிருக்கலாம். இந்த லாஸ்ட்டையும் ஃபர்ஸ்ட்டையும் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதுக்கு நேருக்கு நேராக நான் மேட்ச் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு லாஜிக் வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது. அப்போ ஏலேருந்து ஒய்க்கு போனோம்னா நான் என்ன பண்ணணும், -2 எடுத்தால் போயிடலாமா, ரிவர்ஸில் அப்படியே Z ஒய். அப்போ ஏலேருந்து ஒய்க்கு வர்றதுக்கு -2. அடுத்து எம்லேருந்து கே, எம்ங்கிறது 13, கேங்கிறது 11. ஸோ எம்லேருந்து கேக்கு வர்றதுக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம், -2 எடுத்தேன் அப்படின்னா நான் கேக்கு வந்துடலாம். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கார்னரில் இருக்கிறது, அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டோட மேட்ச் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் வந்து ஃபர்ஸ்டோட லாஜிக் இது பண்ணியிருக்காங்க, சென்டரில் உள்ளது அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ அதே கான்செப்ட் படி இங்கே போனீங்கன்னா இந்த TBCக்கு என்ன வரும் வேணா இதுலையும் செக் பண்ணி பாருங்க. பியை வந்து என்னு கூட மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டை வந்து லாஸ்ட்டு கூடயும், லாஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட்டு கூடயும் மேட்ச் பண்ணணும். அப்படி தானே? பியையும் என்னையும் பாருங்கள். பியிலேருந்து எண்ணுக்கு போகும்போது -2, கியூலேருந்து எஸ்ஸுக்கு, கியூலேருந்து எஸ்ஸுக்கு போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டு தானே? சாரி, எஸ்லேருந்து கியூக்கு போகணும். ஸோ எஸ்லேருந்து கியூக்கு போகும்போது என்ன பண்ணணும், -2. அடுத்து கேலேருந்து என்ன வரணும், ஐ. ஓகேவா? ஸோ கேயும் ஐயும், ஸோ கே ஐ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கேலேருந்து ஐ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன வரணும், -2 தான் வரும். ஓகே, ஸோ -2ங்கிற லாஜிக் தான். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னா? அப்போ இந்த TBCக்கு நாம் எப்படி எழுதலாம், TBC. ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து +2 எடுக்கணும். ரிவர்ஸில் யோசிங்க. இங்கேருந்து இங்கே வரணும்னா -2னா, இங்கேருந்து நான் இங்கே போனோம்னா என்ன பண்ணணும், +2 எடுக்கணும். அப்போ சிலேருந்து +2 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்,
சிலேருந்து +2 எடுத்தீங்கன்னா 3 + 2 5ன்னு வரும். ஸோ என்ன வரும்? சிலேருந்து +2 எடுத்தீங்கன்னா இ வரும். ஸோ இங்கே டீலேருந்து +2 எடுக்கணும். டீலேருந்து +2 எடுத்தீங்க அப்படின்னா 20 + 2 22. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? வி வரும். அடுத்து பிலேருந்து +2 எடுங்க. பிலேருந்து +2 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? டி வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? இடிவி. இடிவிங்கிறது ஆப்ஷன் சி. நான் சொல்றது புரியுதா? இங்கிருந்து இங்கே வர்றதுக்கு -2 எடுத்தா இங்கிருந்து இங்கே போகிறதுக்கு என்ன பண்ணணும்? +2 எடுக்கணும். ஓகே, ஸோ கிளியராக புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? கேரேஜை பைக்கு கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரேஜ் இருக்குது அப்படின்னா கேரேஜில் என்ன இருக்கும்? உங்களுக்கு பைக் இருக்கும். கேரேஜில் என்ன இருக்கும்? பைக் இருக்கும். அக்வாரியம்னா என்னது? அக்வாரியமில் என்ன இருக்கும்? மீன் வளர்க்கக்கூடிய இடம் தான் அக்வாரியம். ஸோ அக்குவா அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நீருன்னு அர்த்தம். அக்குவானாலே நீருன்னு தான் அர்த்தம். கேரேஜ்னா பைக் இருக்கும். அப்போ அக்வாரியமில் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஃபிஷ் இருக்கும். ஓகேவா? ஸோ தண்ணி இருக்க இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும்? ஃபிஷ் இருக்கும். ஓகே, புரியுதா? ஸோ அக்வாரியம்னா என்னது? மீன் வளர்க்கக்கூடிய ஒரு இடம். மீன் பண்ணை அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. மீன் பண்ணை. ஓகே, ஸோ கேரேஜ்னா அங்கே ஃபுல்லாக பைக் இருக்கும். அப்போ அக்வாரியம்னா என்ன இருக்கும்? மீன் இருக்கும். அவ்வளோதான் அனாலஜியில் உள்ள கொஸ்டின். ஓகே, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்கள், ஊர்தி கூடம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட உங்களுக்கு புரியாது, கேரேஜ்னா புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஊர்தி கூடத்தில் என்ன இருக்கும்? மிதிவண்டி இருக்கும். மீன் வளம், மீன் பண்ணையில் என்ன இருக்கும்? மீன் இருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், கொடுக்கப்பட்ட உருவம் எக்ஸ், அதன் பகுதியாக உட்பொதிக்கப்பட்ட விருப்பப்படத்தை தேர்ந்தெடுக்கவும். ஓகே, ஸோ இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அது இதில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எம்படட் ஃபிகர் அப்படின்னு நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ இதே படம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஷேப் எடுத்துகிட்டு போங்க, இந்த ஷேப்பு இதில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஸோ இந்த ஷேப் எங்கே இருக்குது? இந்த ஃபஸ்ட்டு படத்தில் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், இதுதான் இதுக்கான ஆன்சர். டக்குன்னு சூஸ் பண்ணி விட்டுடலாம். ரீசனிங்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜிடியில். ஓகே, ஸோ மற்றதுலலாம் அந்த ஷேப் இருக்காது. இந்த ஷேப் வந்து மற்றதுலலாம் இருக்காது, இதுலலாம் இல்லை பாருங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன்லேயே அந்த ஷேப் கண்டுபிடிக்க முடியாது, இதுலேயும் அந்த ஷேப் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிலாஜிசம் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சம் மென் ஆர் வீக். ஓகேவா? அடுத்து நோ வீக் இஸ் ஸ்ட்ராங். ஸோ சம்னா என்ன வரணும்? ஒன்று தொட்டுட்டு இருக்க மாதிரி டயக்ராம் வரணும். சம் மென் ஆர் வீக். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? நோ வீக் ஆர் ஸ்ட்ராங். எந்த வீக்குமே உங்களுக்கு என்ன கிடையாது? ஸ்ட்ராங்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க? சம் வீக் ஆர் மென்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீக்கும் மென்னும் அப்போனா என்ன இருக்கணும்? ஒன்று தொட்டுட்டு இருக்கணும். தொட்டுட்டு இருக்காங்களா? அப்போ இது கரெக்ட். ஆல் ஸ்ட்ராங் ஆர் மென்னு. ஆளுன்னா என்ன பண்ணணும்? ஒன்றை சுற்றி இன்னொன்று இருக்க மாதிரி வரணும். ஸோ அப்படி இங்கே எங்கேயாவது வந்திருக்கா? வரல. அப்போ இது தப்பு. சம் ஸ்ட்ராங் ஆர் வீக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங்கும் வீக்கும் ஒன்று தொட்டுட்டு இருக்கணும் சம்னா. ஸோ இந்த பேசிக்லாம் தெரியல, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் நான் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிங்க. ஏன்னா சம்னா என்ன, சம்நாட்டுனா என்ன, ஆல்னா என்ன, நோனா என்ன, எய்தரார்னா எப்படி வரணும்னு எல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு கன்க்ளூஷன் சூஸ் பண்ண முடியும். அப்போ இதில் உங்களுக்கு எது கரெக்டு? ஒரே ஒரு கன்க்ளூஷன் மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. ஒன்லி ஒன் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? சில ஆண்கள் பலவீனமானவர்கள். அப்போ சிலனா என்ன பண்ணணும்? ஒன்று தொட்டுட்டு இருக்க மாதிரி டயக்ராம் வரையணும். சில ஆண்கள் பலவீனமானவர்கள். அடுத்து எந்த பலவீனமும் வலுவாக இல்லை. ஸோ எந்த பலவீனமும் வலுவாக இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டாச்சா? அடுத்து சில பலவீனமானவர்கள் ஆண்கள். ஸோ இது என்ன இருக்குது? ஆண்களும் பலவீனமானவர்களும் ஒன்று தொட்டுட்டு இருக்காங்களா? ஸோ அப்போ கரெக்டு தான். அடுத்து வலிமையான அனைவரும் ஆண்கள். ஸோ வலிமையான அனைவரும் ஆண்கள், இந்த மாதிரி உங்களுக்கு டயக்ராம் வரணும். வலிமையை சுற்றி ஆண்கள் வர மாதிரி வரணும். அந்த மாதிரி டயக்ராம் எங்கேயாவது இருக்கா? இல்லை. அப்போ இது தப்பு. அடுத்து சில வலிமையானவர்கள் பலவீனமானவர்கள். வலிமையும் பலவீனமானவர்களும் ஒன்று தொட்டுட்டு இருக்கணும். வலிமைக்கும் பலவீனமானவர்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நம்ம போட்டிருக்கோம். அப்போ எப்படி சில பலவீனமானவர்கள் வந்து வலிமையானவர்களாக இருக்க முடியும்? ஸோ அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஒரே ஒரு கன்க்ளூஷன் மட்டும்தான் நம்ம இந்த கொஸ்டினில் பாருங்கள், நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சீரீஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 14 42 அது 84 மாறி இருக்கு. அடுத்து 28 84 அது 168 மாறி இருக்கு. மூன்றாவது வரிசையில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். வாய்ப்பாடு தெரிஞ்சாலே என்ன லாஜிக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். 14 × 3 42, 42 × 2 84, 28 × 3 84, 84 × 2 168. அதே கான்செப்டில் யோசிச்சிங்கன்னா × 3 அடுத்து என்ன வரணும்? × 2 வரணும். அப்போ 57 × 2 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 114 வருமா? ஸோ 114ங்கிறது ஆப்ஷன் சி. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணி இதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அதே ரிலேஷனில் இங்கே எப்படி டயக்ராம் வரைவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்?
ஸோ இந்த ரெண்டு படத்தையும் நல்லா பாருங்க. இந்த பக்கம் முக்கோணம், இடது பக்கத்துல முக்கோணம் இருக்கு, வலது பக்கத்துல நமக்கு இந்த நாற்கரம் மாதிரி இருக்கு. ஸோ ஸ்கொயர் டைமண்ட் ஷேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கத்துல முக்கோணம் ஷேப்பு, இந்த பக்கத்துல டைமண்ட் ஷேப் இருக்கு. ஸோ இங்க என்ன ஆயிடுது, இங்க லெஃப்ட் சைட்ல டைமண்ட் ஷேப் வந்துருது, ரைட் சைட்ல என்ன வந்துருது, அந்த முக்கோணம் வந்துருது. ஓகேவா? ஸோ முக்கோணத்தை தான் ஹெக்ஸகனா போட்டிருக்காங்களா, இல்ல பென்டகனா போட்டிருக்காங்க. முக்கோணத்துல எத்தனை பக்கம் இருக்கு, 1 2 3 பக்கம் இருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைமண்டை ஒன்றுமே பண்ணல, அவங்க டைமண்டை தூக்கி அப்படியே போட்டுட்டு முக்கோணத்தை என்னவா மாற்றிருக்காங்க, பென்டகனாக மாற்றிருக்காங்க. 1 2 3 பக்கம் இருக்கிறத 5 பக்கமாக மாற்றிருக்காங்க, +2 ஆட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஸோ ரெண்டாவது படத்தில் அப்படியே போட்டுட்டு இங்கே இருக்கிறத அப்படியே இந்த பக்கம் மாற்றிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த டயக்ராமில் எப்படி மாற்றலாம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டாக மாற்றணும். ரைட்டில் உள்ளதை எங்கே போகணும், லெஃப்ட்டுக்கு கொண்டு போகணும். அதை ஒன்றுமே பண்ண வேண்டாம். இங்கே ஹெக்ஸகன் இருக்கா, ஹெக்ஸகன் அப்படியே இந்த பக்கம் வரும். ஓகே, ஸோ அடுத்து இங்கே பென்டகன் இருக்கு, 5 பக்கம் இருக்கு, 1 2 3 4 5 இருக்கு. ஸோ 5 இருக்கிறது என்னவா மாறும், 7 பக்கமாக மாற்றணும். அப்போ இந்த டயக்ராம் உங்களுக்கு 7 பக்கம் இருக்கிறதா மாறும். 6 பக்கம்னா இப்படி வரைவோம், அருங்கோணம் இப்படி வரைவோம். 7 பக்கங்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு கோடு வர மாதிரி, அதாவது எதில் 7 பக்கம் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணுங்க கரெக்டாக. இந்த பக்கம் இருக்கிறதுல ஹெக்ஸகன் இருக்கணும், 6 பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பக்கம் வர்றதுல 7 பக்கம் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது அருங்கோணம். இங்கே 1 2 3 4 5 6 7. ஸோ 7 கரெக்டாக தான் இருக்கு. அடுத்து நாம என்ன பண்ணணும், இதுவும் இடம் மாறும் இல்லையா, இங்க இடது பக்கத்துல இருக்க பூ எந்த பக்கம் வந்துடும், வலது பக்கம் வந்துடும். ஏன்னா இங்க இடது பக்கத்துல இருந்த இந்த ஷேப் எங்க வந்துச்சு, வலது பக்கத்துல வந்துச்சு. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் தப்பு. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன்ல இந்த டயக்ராமே நமக்கு தப்பு. ஸோ அதனால இதை எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன்ல கரெக்டா பாருங்க, இந்த பக்கத்துல 6 பக்கம் அருங்கோணம் கரெக்டா கொடுத்துருக்காங்க, இந்த பக்கத்துல அந்த 7 கோடு கரெக்டா கொடுத்துருக்காங்களா, 1 2 3 4 5 6 7 கோடு கொடுத்துருக்காங்க. இடது பக்கத்துல உள்ள இருந்த படம் வலது பக்கம் வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, ஸோ இது ஏன் தப்புன்னா இது அருங்கோணம், இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது படத்தில் 7 கோடு இல்லை, 6 கோடு தான் இருக்கு. 1 2 3 4 5 6 கோடு தான் இருக்கு. நம்ம கான்செப்ட் படி எத்தனை கோடு வரணும், ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து 2 எக்ஸ்ட்ரா வரணும். ஏற்கனவே நமக்கு 5 கோடு இருக்கு, பென்டகன், பென்டானா 5ன்னு அர்த்தம். அது கூட 2 கோடு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரணும், 7 கோடு வரணும். ஓகே, ஸோ கிளியரா புரியுதா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஆங்கில அகராதியில் தோன்றும் எழுத்துக்களின் சரியான வரிசையை பின்வரும் எந்த விருப்பம் குறிக்கிறது. இங்கிலீஷ் மீடியமுக்கும் இந்த கொஸ்டின் இங்கிலீஷ்ல தான் இருக்கும், தமிழ் மீடியமுக்கும் இந்த கொஸ்டின் தமிழ்ல தான் இருக்கும், சரி இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ என்னன்னா டிக்ஷனரி படி அரேஞ்ச் பண்ணணும். இதை தனி கிளாஸாவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டிக்ஷனரி படி அரேஞ்ச் பண்ணலாமா? ஸோ டிக்ஷனரி படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கும்போது எல்லாத்துலேயும் என் தான் இருக்கு, ரெண்டாவது லெட்டர் எல்லாத்துலேயும் ஏ தான் இருக்கு, மூணாவது லெட்டர் வாங்க இங்கே யூ, இங்கே டி, இங்கே டி, இங்கே ஜி, இங்கே பி இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏபிசிடியில் எதில் வரும், இப்போ நான் சொன்ன அந்த யூ டி டி ஜி பியில் ஃபர்ஸ்ட் லெட்டர் எது வரும், ஜி தானே ஃபர்ஸ்ட் வரும். அப்போ இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ 4 ஃபர்ஸ்ட் எழுதிடுவீங்க. அடுத்து என்ன வரும், ஜிக்கு அடுத்த லெட்டர் என்ன இருக்கும் உங்களுக்கு, அடுத்த லெட்டர் என்ன வரும், பி வரும். ஓகேவா? ஸோ பிங்கும் போது அடுத்து 5 வருமா. அடுத்து இது 3ஐயும் செக் பண்ணணும். இவங்க 3 பேரில் யார் வருவாங்க, ஸோ இவங்க 2 பேரை தான் நம்ம பார்க்க முடியும், ஏன்னா பிக்கு அடுத்து டி தான் வரும். ஸோ இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது இவன்ட்டையும் என்ஏடி இருக்கு, இவன்ட்டையும் என்ஏடி இருக்கு. அடுத்த லெட்டரை செக் பண்ணுங்க, இங்கே யூ இருக்கு, இங்கே ஐ இருக்கு. ஸோ ஐ தானே ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அப்போ இங்கே 4 5 3, அடுத்து என்ன வரும் 2, அடுத்து 1. ஸோ இதுக்கான டிக்ஷனரி ஆர்டர் என்ன 4 5 3 2 1. 4 5 3 2 1ங்கிறது ஆப்ஷன் டி, லாஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இதுதான் நம்ம எஸ்எஸ்சி டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய ரீசனிங் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இதில் இந்த டெஸ்ட்ல இருந்த ரிமைனிங் ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் ஆரம்பிச்சு 1 இயர் ஆகுது. ஸோ அதனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு 80% ஆஃபர்ல இருக்கு. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் கூட 1499 தான் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆல் இன் ஒன் கோர்ஸுக்குள்ள எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க், டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். அது போக சின்ன சின்ன சர்க்கிள் டெஸ்ட் எல்லாமே இதில் கவர் ஆகும். பிளஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பிப்ரவரியில இருந்து லைவ் கிளாஸஸும் நாம கொண்டு போக போறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்க எஸ்எஸ்சி ஜிடிக்கு டெஸ்ட் மட்டும் போட்டு பார்க்கணும்னா டெஸ்ட் பேட்ச் அவைலபிளா இருக்கு. அந்த டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்லயோ டெலிகிராம் சேனல்லையோ ஜாயின் பண்ணலன்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன்.
ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம ஆப்பை போய் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணணும். ஆப்போட லிங்கை வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போயும் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளே ஸ்டோரில் போயும் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணது உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அவ்வளோதான். நீங்கள் லாகின் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். இல்லை நான் மேக்ஸில் மட்டும்தான் மேம் வீக்காக இருக்கேன் அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான காம்போ பேக் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஜென்ரல் அவேர்னஸில் வீக்காக இருக்கீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷில் வீக்காக இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாமே படிக்கணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது 80% ஆஃபரில் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இது போக ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 9043379345 அப்படி இல்லைனா 8925050798. ஓகேவா? ஸோ இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஷெடியூல் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லிட்டேன். காலையில் 7 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்கும், ஈவினிங் 7 to 8 ஒரு கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ 2 கிளாஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்கமிங்கில் வரக்கூடிய எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.